ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் முதல் முறையாக வீடியோவை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இ-சேவை மையத்திற்கு நம்மளுடைய ஐடிகே ஆப்பில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம லோன் ப்ராசஸ் தான். PMEGP என்பது அரசு மானியத்துடன் வழங்கக்கூடிய லோன் ஆகும். இதில் 30லேருந்து 35% வரை தள்ளுபடி பெறலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 30லேருந்து 35 வரைக்கும் நம்ம வந்து தள்ளுபடியோடு நம்ம லோன் வாங்கிக்கலாம். அதாவது இந்த லோனுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோ தான் நம்ம வந்து இது முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரோமில் நம்ம போய்ட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதாவது இதுக்கு வந்து ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் மூலயமா தான் போயிட்டு நம்ம வந்து அந்த ப்ரௌசர் மூலிமா தான் நம்ம போயிட்டு இதை வந்து அப்ளிகேஷனில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். வாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ப்ரௌசரை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இது ரொம்ப சின்னதாக தான் தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் ஒரு நம்பரை. நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கீழே வந்து இஐடி நம்பர் இருக்குது இல்லையா, அது வந்து ஆதார் கார்டு இல்லாதவங்க இஐடி நம்பரை ஃபில் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஆதார் கார்டு இருக்குன்னா நோ பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், நம்மளோட நேம் நம்ம வந்து ஸ்ரீயா ஸ்ரீமதியான்னு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டில் நம்மளுக்கு வந்து நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டுன்னு இருக்கா, அந்த மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பான்சரிங் ஏஜென்சின்னு இருக்கா, அதில் வந்து செலக்ட் பண்ணி டிஐசின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் கேட்குது. ஸ்டேட்டில் வந்து நம்மளுடைய ஸ்டேட் என்ன, தமிழ்நாடா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். என்னுடைய டிஸ்ட்ரிக் வந்து திருவள்ளூர். ஸோ நான் வந்து திருவள்ளூரை வந்து கிளிக் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் அந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்பான்சரிங் ஆஃபீஸ்ன்னு இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நியர்பை தான் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லீகல் டைப் வந்து இண்டிவிஜுவல், அது எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஜெண்டரை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மெயிலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபீமேல்ன்றதால அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் நான் அதில் போடுற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் இதை போட்ட உடனே பக்கத்தில் வந்து ஏஜ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயரு போட்ட உடனே அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுடைய ஏஜ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் கேட்டகரி, நம்ம எந்த கேட்டகரியில் தான் என்ன நம்மளுடைய கேஸ்ட் கேட்டகரியோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியான்னு கேட்குறாங்க, அது எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாட் அப்ளிகபிள்ன்றதால நம்ம வந்து அது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன், நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நம்ம டோர் நம்பர் போட்டுட்டு நம்மளுடைய தெரு நம்பர், நம்மளுடைய ஊர் பேர், அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்க்ரீன் சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்மளுடைய அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ண ரொம்ப உங்களுக்கு டைம் எடுக்கும், பொறுமையாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய தாலுக் வந்து திருவள்ளூர்ன்றதால நான் திருவள்ளூர் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடுச்சு. அப்புறம் இது வந்து சேஞ்ச் கம்யூனிகேஷன் டிஸ்ட்ரிக், ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதிலே இருக்கிறதால எனக்கு ஓகே தான், அதே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பின்கோட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் 2 நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் 2 நம்பர் வச்சுருந்தா 2 நம்பர் கொடுங்க, இல்லை ஒரு நம்பர் வச்சுருந்தாலும் ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை நம்பர் வச்சுருக்கணும் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமெயில் ஐடி, மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஒர்க் பண்ணுற மெயில் ஐடியாக கொடுங்க, ஏன்னா மெசேஜ் வரும், அதனால் நல்லா ஒர்க் பண்ணுற மெசேஜாக கொடுங்க, ஒர்க் பண்ணுற மெயில் ஐடியாக கொடுங்க. நான் வந்து மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டோட நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பார்த்து பொறுமையாக அந்த கேப்ஸு, ஸ்மாலு, நம்பர்ஸு எல்லாமே பார்த்து பொறுமையாக போடுங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் லொக்கேஷன். நம்மளோட லொக்கேஷன் வந்து ரூரலாக, அர்பனாக, நம்ம வந்து நகரத்தில் வைக்க போகிறோமா, கிராமத்தில் வைக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை அதே அட்ரஸான்னு கேட்குது. அதே அட்ரஸ்னால் நீங்கள் காப்பி கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு கொடுத்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வீஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து செலக்ட் இண்டஸ்ட்ரின்னு இருக்கே, அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பாருங்கள், பாதி தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது, பாதி வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பாதி தெரியவே இல்லை, பாதி தான் தெரியுது. ஆனால் நம்ம இதில் போய்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே மேலே 3 ஐக்கானில் கிளிக் பண்ணி செட்டிங்கில் போய்ட்டு ஆக்சஸபிலிட்டின்னு இருக்குது இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபாண்ட் சைஸிங்னு இருக்கு, அது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக டோட்டலாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த ஜூம் ஆன் ஆல் வெப்சைட்னு இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பேஜுக்கே வாங்க. பேக் வந்து அந்த பேஜுக்கு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ரொம்ப சின்னதாக தான் தெரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சர்ச்சுன்னு இருக்கோங்க மேலே, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர்னு டைப் பண்ண உடனே இங்கே வந்து கேபிள் நெட்வொர்க் அண்ட் வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வரும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். கேபிள் டிவி நெட்வொர்க் அண்ட் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்னு வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கிளிக் பண்ண தெரியுது, அந்த ஓரமாக தான் கொஞ்சம் தெரியும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோடனே இங்கே வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிட்டோடனே இங்கே பாருங்கள், அப்லோட் ஆகிடுச்சா. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் சர்வீஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆன்லைன் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து EDP ட்ரைனிங் அண்டர்கோன் வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ வந்து நோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா EDP ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியல் நேம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகலை, டிஸ்பிளே வராது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்தால் நீங்கள் வந்து ஆன்லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டு பார்க்கலாம். காஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 1 lakh போடுறேன். 1 lakh வந்து நான் போடுறேன். 1 lakh வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 1000 rupees வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் சில்லறை செலவினங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்புறம் டோட்டலாக அங்கே கிளிக் பண்ணனா 1,10,000 வந்து வந்துடும். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒருத்தர் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒருத்தர். செகண்ட் வந்து ஃபினான்ஷியல் பேங்கிங், அதாவது நம்ம 2 பேங்க் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து எந்த பேங்க் வந்து கரண்ட் வந்து ஃபினான்ஷியல் பேங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய பேங்க், நீங்கள் வந்து 2 பேங்க் இங்கே கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பேங்க் வச்சுருந்தா 1 கொடுங்க, 2 பேங்க் வச்சுருந்தா 2 கொடுங்க. நான் வந்து 1 தான் கொடுக்க போகிறேன். அதாவது என்னோடய பேங்க்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேங்க் வந்து யூனியன் பேங்க்ன்றதால நான் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் IFSC நம்பரை சர்ச் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணால் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே மேலே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். வந்தவுடனே இங்கே பாருங்கள், IFSC சர்ச் பை IFSC நம்பர், சர்ச் பிரான்ச் நேம், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இதில் வந்து நான் வந்து என்னுடைய IFSC நம்பர் போட்டு நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன்.
சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேயில் இங்கே வரும் உங்களுக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், பிரான்ச் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். இங்கே பாருங்கள், சர்ச் கொடுத்த உடனே இது வந்துச்சு, என்னுடைய பிரான்ச்சு எல்லாமே வந்தது. நான் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், அட்ரஸ்ஸு, என்னுடைய பிரான்ச்சு எல்லாமே எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. செகண்ட் ஃபினான்ஷியல் பேங்க் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செகண்ட் பேங்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இல்லை, நான் செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து வாண்ட் டு அவைல் CGTMSC, அது வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே 23 வந்து நம்ம வந்து DIC, அதால் DIC கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்ளிகேஷன் டேட்டா, அது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. நம்ம வந்து சப்மிட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். நீங்கள் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து சப்மிட் பண்ணிட்டதால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன். நான் மறக்காமல் இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம போக முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து நம்ம நல்லபடியாக வந்து சப்மிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு, அப்புறம் வந்து நிறைய வந்து ஃபைல்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் ஒன்றா வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் அந்த ஷார்ட் வீடியோவும் நான் போடுறேன். ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நான் ஷார்ட் வீடியோவும் எடுத்து நான் போடுறேன். நான் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.